ஏய், நியூஸ் பேப்பர்ல என்ன வந்திருக்குன்னு பாரு. பரிசு 10 கோடியா. என் பையன் எப்பவும் ரொம்ப சோகமா இருக்கான். இவனை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துறவங்களுக்கு 10 கோடி பணம் கொடுக்கப்படும் போட்டிருக்க மாட்டோம். மகாராஜன் சந்தன்பூர்னு போட்டிருக்கு. 10 கோடி ரூபாய் பரிசா? அதுவும் ஒரு பையனை சிரிக்க வைக்கிறதுக்காப்பா? இங்க பாருங்க கஷிதாராம், பாக்குறதுக்கு ஈஸின்னு நினைக்கிற எல்லா வேலையும் செய்யும் போது ரொம்ப கடுமையான வேலையா மாறிட்டோம். நான் சொல்றதை கேளு, நீ அங்கெல்லாம் போயிடாத. தம்பி, உங்க அட்வைஸ் எல்லாம் உங்ககிட்டே வச்சுக்கோங்கப்பா. நான் போகத்தானப்பா போறேன். கசிட்டா, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. நானும் உங்க கூட வரேன். 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜகுமாரனை சிரிக்க வைக்க முடியலன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்நாள் முழுக்க இந்த அரண்மனையிலே நீங்க வேலை செய்ய வேண்டி வரும். ராஜா சார், இந்த விஷயத்த பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி மேட்டர்ல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா. சரி, அப்படின்னா ஆரம்பிங்க. ஒரு பையன் ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு மாங்காய் பறிச்சிட்டு இருந்தானா. அப்படி பண்ணும்போது அங்க இருந்த கவல்கார பார்த்துட்டானப்பா. அவன் மாங்காய் திடுற தம்பி வெக்கமா இல்லைன்னு கேட்டான். உடனே உங்க அப்பா கிட்ட போய் உன்னை உதைக்க சொல்ல போறேன்னு கூட சொன்னானப்பா. அதுக்கு பையன் சொன்னா, போய் தாராளமா சொல்லு, அவர் பக்கத்து மரத்துல தான் மாங்காய் தேடுறாரு அப்படின்னு அந்த தோட்டக்காரங்கிட்ட பையன் சொன்னானப்பா. என்னப்பா ஜோக் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதா ராஜகுமாரனுக்கு மாங்கான்னா சுத்தமா பிடிக்காதுன்னு? சரி சரி, இருங்க மகாராஜா, இருங்க. நான் வேற ஒரு ஜோக் சொல்றேன், கேளுங்க. ஒரு பையன் ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தான். அப்ப அவன் நண்பன் அவன் கிட்ட வந்து கேட்டான், நண்பா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு அந்த பையன், என் தம்பிக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். உடனே அவன் ஃப்ரெண்டு கேட்டானா, உனக்கு தான் லெட்டரே எழுத தெரியாதே அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான்னா, என் தம்பிக்கு கூட தான் சுத்தமா லெட்டர் படிக்கவே தெரியாதுன்னு சொன்னானா. தெரியாதா? ராஜகுமாரனுக்கு படிக்கிறது எழுதுறதுனாலும் பிடிக்காது. பொறுமை பொறுமை ராஜா அவர்களே, பொறுமை. நாங்க இப்போ டான்ஸ் பண்ணி காட்ட போறோம். எங்க டான்ஸா பார்த்து அவர் நிச்சயமா சிரிப்பாரையா. டான்ஸ் பண்றதுல கூட எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ. இவங்க 2 பேரையும் கைது பண்ணுங்க. இனிமே நீங்க 2 பேரும் வாழ்நாள் முழுக்க இந்த அரண்மனையில தான் வேலை செய்யணும். அப்படி நீங்க செய்யற வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது. அட என்னப்பா கஜகஜா, இப்படி ஆயிடுச்சு. சீக்கிரம் மோட்டு பட்டனுக்கு போன் பண்ணுப்பா, சீக்கிரம். அவங்களால மட்டும்தான் இப்ப நம்மள காப்பாற்ற முடியும், இல்லைன்னா அவ்வளவுதான். பாஸ் பாஸ், 10 கோடி இப்படி தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தா கிடைக்காது. முன்னாடி போனாதான் கிடைக்கும். அதுக்கு முதல்ல நாம ராஜகுமாரனை சிரிக்க வைக்கணும். முதல்ல நாம பார்க்கலாம், கேட்கலாம், புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டலாம். மகாராஜா, உங்கள் குளம் வாழ்க, கொற்றம் வாழ்க, நீங்கள் நீடூடி வாழ்க. எங்க நண்பர்கள் 2 பேரை கைது பண்ணி வச்சிருக்கீங்க. அதாவது பூசணிக்கா மண்டியா கசிட்டாராமா. அவங்கள தயவு செஞ்சு விட்டுருங்க. அது அப்படி என்னால விட முடியும். அவங்க என்னோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த ராஜகுமாரனை சிரிக்க வைக்கலனா நீ ராஜகுமாரனை சிரிக்க வை. அதுக்கப்புறமா உன் நண்பர்களை கூட்டிட்டு போ. அது மட்டும் இல்லாம 10 கோடி ரூபாய் பரிசு தொகையும் தாரேன். முடியலன்னா இப்பவே எங்க இருந்து கிளம்பிடு போ. ஏன்னா நீ இதுல தோத்துட்டனா நீயும் உன் வாழ்க்கை முழுக்க இந்த அரண்மனையில வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாம நீ செய்யற வேலைக்கு சம்பளமும் கிடையாது. நான் உங்க பையனை இப்ப சிரிக்க வைக்கிறேன். அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஒரு ஆளு வெறும் ஒரு ஆளு. இந்த ஆளு சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. அவனை பிடிச்ச ஜெயில போடுங்க. ஐ அம் சிங்கம். என்னைய அரெஸ்ட் பண்ணி அப்பா. Thank you. ஆமா,
இவ என்ன பையனா இல்ல பாறாங்கல் பீஸா? சிரிச்சு சிரிச்சு நான் லூஸ் ஆயிட்டேன். ஆனா இவன் வாயை திறக்கவே மாட்றா. ஏய் ப்ளீஸ், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். சரி சரி, இல்லைன்னா அட கடவுளே, மோட்டு பத்லு என்ன காப்பாத்துங்க. மகாராஜா நீங்க கவலைப்படாதீங்க. இளவரசரை சந்தோஷப்படுத்த வேண்டியது எங்க கடமை. நாங்க மேஜிக் ஷோ செஞ்சு காட்டுறோம், அவரை சந்தோஷப்படுத்துறோம். அதெல்லாம் சரி, ஆனா நிபந்தனை ஞாபகம் இருக்குல்ல? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். எங்க நண்பர்களுக்காக நாங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்போம். இப்ப ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். ஆனா பாஸ், எப்படி பாஸ்? ஏய், மோட்டு பத்லுவோட விளையாட்ட நான் அவங்களுக்கே காமிக்க போறேன். அதுக்கப்புறம் ராஜகுமாரனை சிரிக்க வைப்பேன். 10 கோடிக்கு சொந்தக்காரன் ஆக போறேன். அதான் நடக்கும். பத்லு, ஷோ ரொம்ப பிரமாதமா இருக்கணும்டா. பாக்குற பப்ளிக் எல்லாம் சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் புண்ணாயிடும். மக்கள் சிரிச்சாலும் சிரிக்கலனாலும் அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்ல மோட்டு. ஆனா நம்ம ராஜகுமாரனை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணணும். அதுதான் இப்ப முக்கியம். வாழ்க்கை பூரா இவங்க அடிமையா இருக்க போறாங்க. சமையல் செய்வாங்க, துணி துவைப்பாங்க, அதான் இவங்க வேலை. ஆனா பாஸ், அந்த பையனை நாம எப்படி சிரிக்க வைக்கிறது? அவனை சிரிக்க வைக்க வேண்டாம். அவனை நாம கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவோம். கடத்தி கூட்டு போய் 10 கோடி ரூபாய் கொடுத்தா விடுவோம்னு சொல்லுவோம். அவங்க அப்பாவும் பணத்தை கொடுத்துடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம பையனை விட்டுடுவோம். அவ்வளவுதான். பெரியோர்களே, தாய்மார்களே, மன்னர்களே, அமைச்சர்களே, இளவரசரே, உங்க எல்லாரையும் எங்க ஷோ சார்பா நாங்க வருக வருக என வரவேற்கிறோம். இப்ப எங்க ஷோ ஆரம்பிக்க போறோம். சிரிச்சு சிரிச்சு உங்களுக்கு வயிறெல்லாம் புண்ணாக போகுது. இப்ப இந்த ஷோல முதல் நிகழ்ச்சி, இந்த சின்ன டப்பாக்குள்ள இருந்து ஒரு அழகான பூங்கொத்தை நான் வெளியே எடுக்க போறேன். அந்த பூங்கொத்தை பாத்தீங்கன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. இப்ப பாருங்க, அண்டா காக்கசம், அபு காக்கசம், வந்துரு சிச்சு, சீக்கிரமா வந்துரு வந்துரு பாப்பா. அம்மா குத்திருச்சு. சாரி சாரி சாரி, இந்த தடவை கரெக்டா செய்யற பாருங்க. இப்ப பாருங்க, அப்புறம் டாப்ரா அண்டா காக்கசம், என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இப்ப பாருங்க, இதுக்குள்ள என்ன வரப்போகுதுன்னு பாருங்க. என்ன வரப்போகுது நீங்களே சொல்லுங்க. இதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, ஆனா ஒண்ணு வரப்போகுது. அது என்னன்னு மட்டும் இப்ப பாருங்க. அழகான அழகான ஆஹா ஆஹா. என்ன இது? எல்லாம் நம்ம பக்கம் வருது. வேண்டாம் வேண்டாம், மோட்டு மேஜிக் பண்ணுறது அங்கதானே. அங்க போ, என்ன விட்டு போயிடு. ஏடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? காப்பாத்துங்க, காப்பாத்துங்கடா. இப்ப அடுத்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே அதிசயப்பட போறீங்க. அதாவது தொப்பிக்குள்ள இருந்து முயல் வர போகுது. ஆபரகா டாபரா காபரகா காபரா அண்டா காகசம் அபு காகசம். அழகான முயலை பார்த்து இளவரசர் அப்படியே அசந்து போக. போதும், இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். என்ன ஜூன்னு நினைச்சியா? எல்லா மிருகத்தையும் ஏன் மேலேயே போட்டுக்கிட்டு இருக்க. இனிமே நான் பொறுமையா இருந்து பிரயோஜனம் இல்ல. நான் யாருன்னு காட்டுறேன். மகாராஜா, உங்க பையன் சந்தோஷமா இருக்கணும்னா 10 கோடி ரூபாய உடனே எனக்கு கொடுங்க. யாராவது என் பையனை காப்பாத்துங்க. என்ன ஒரு அலங்காரம்டா உனக்கு. நில்லுடா டன்னனங்க டான். எஸ்கேப். ஓடுறான் பாரு. அந்த பையல எங்கடா ஓடுறடா? நில்றா. டேய், என்னடா எட்டெல்லாம் போடுற? நில்றா. எகிருடா. மாட்னியா? ஓய் ஏய், போதும், எழுந்திருக்கடா. ஓய் நில்லுடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணுடா. ஐடியா மோட்டோ, நம்ம ஐஸ் மவுண்டன்ல ஸ்கேட்டிங் பண்ற மாதிரி நீ கற்பனை பண்ணிக்க மோட்டோ. நீ மாட்டடி.
பண்ண போறோம். சிங்கம் சார் காப்பாத்துங்க. அதே. எப்படி? இவனை இழுத்துட்டு போங்க. இனிமே இவன் என்கிட்ட வாழ்க்கை பூரா அடிமையா இருக்க போறான். இல்ல. மோட்டு பத்லு, நீங்க என் பையனை காப்பாத்தவும் செஞ்சீங்க, சிரிக்கவும் வச்சீங்க. அதனால நான் உங்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு தரேன். உங்க நண்பர்களையும் விடுதலை செய்யறேன். மகாராஜா எங்களுக்கு 10 கோடி எல்லாம் வேண்டாம். எங்க நண்பர்களை மட்டும் விடுதலை பண்ணீங்கன்னா அதுவே போதும். ஆமா. நீங்க ரொம்ப தைரியசாலி, ரொம்ப நல்லவங்களாவும் இருக்கீங்க.